ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். நாங்கள் முதல் நாள் சமைத்த சோறு மிஞ்சினா அடுத்த நாள் நாங்கள் அதை பழஞ்சோறாக குழைச்சும் பழஞ்சோறு தண்ணியுமா செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட செய்து காட்ட போகிறேன். வாங்கோ பார்ப்போம். மத்தியானம் நாங்கள் சமைச்ச சோறு இவ்வளோ மிஞ்சி போச்சு. அப்போ நாங்கள் அதை கொட்டுறையில் ஒன்றும் செய்கிறதில்ல. அதுக்குள்ள நாங்கள் போய் தண்ணியை ஊற்ற போகிறோம். தண்ணியை ஊற்றி இப்படியே மூடி வைக்க போகிறோம். நாளைக்கு இப்படியேத்தான் இதை நாங்கள் திறப்போம். இதை மூடி ஒரு பக்கத்தில் வைக்க போகிறோம். நாங்கள் நேற்று பின்னேரம் இந்த மிஞ்சில சோத்தி எடுத்து மூடி தண்ணி ஊற்றி வச்ச நாங்கள் இது கைக்கு தரிசி சோறு. இதுக்கெல்லாம் நாங்கள் தண்ணியை ஊற்றி வச்ச நாங்கள் இப்போ நேற்றியான் இதுக்கு நேற்றியான் மரவள்ளிக்கிழங்கு கறி அதையும் எடுத்து வச்சுருக்கிறோம். தயிர், உப்பு, ஊறுகாய், இது பச்சை மிளகாய் சம்பளம் ஒன்று இறக்க போகிறோம். பச்சை மிளகாய், தேசிக்காய், புளி, வெங்காயம், உப்பு இதை போட்டு ஒரு சின்ன சம்பளம் ஒன்று இறக்க போகிறோம். மற்றது விரும்பினா நாங்கள் மிளகாய்கள் பொரிக்கலாம். இது 1 கிலோ ஊற போட்டு காய வச்சு எடுத்து நாங்கள் இதெல்லாம் பண்ணி வெயில் வாங்கிட்டு நான் ஒன்றா உங்களுக்கு செய்து காட்டுவேன். 100 காய் இதெல்லாம் நல்லா அப்பளம் பொரிக்க போகிறோம். வாங்கோ இப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பச்சை மிளகாய் சம்பல் பழஞ்சோத்துக்கு இந்த பச்சை மிளகாய் சம்பல் தான் அந்த வாசத்தையும் இதை ருசியையும் கொடுக்குறது. இப்போ ஒரு சின்ன சம்பல் ஒன்று அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய் இந்த கொஞ்சம் தேங்காய்ப்பு காணும். எங்களுக்கு உரைப்பு தான் இதில் தேவையுடைய அளவு கூட தேவையில்லை. இது சின்ன வெங்காயம் போடுறோம். இதுக்கெல்லாம் புளி கொட்டி எடுத்து வச்சுக்க, புளி, உப்பு இவ்வளோதையும் போட்டு நாங்கள் அரைக்க போகிறோம். இதுக்கெல்லாம் தண்ணி ஒன்றும் புரியல. இதை கொண்டே அரைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த இதை இடிச்சிட்டு வச்சுருக்கோம். சொட்டு தண்ணியும் ஒன்றுமே அப்படி இல்லை. சும்மா நீங்கள் அரைக்கிறாண்டா இஞ்சி போட்டு அரைக்கலாம். ஆனால் இது நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு கறி வச்சுருக்கபடியாக இஞ்சி போட இல்லை. இது இந்த மனமே பழஞ்சோத்தை எங்கேயோ குடிக்கொண்டு போகல. இது இப்படியே இருக்கட்டும். இது வெங்காயமும் பச்சை மிளகாயும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கலாம். சின்ன நடு இது கொஞ்சம் பெருசாக வழக்கத்தில் கூட கொஞ்சம் பெருசாக இது பழஞ்சோ தண்ணிக்குள்ள போட்டு குழைக்கிக்கல ஒரு வாசம் பெருசாக வெட்டிக்கலாம். இதுக்குள்ள நாங்கள் ஒரு சொட்டு தேசி பொடியை ஒரு கொஞ்சம் தேசி பொடியும் ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா பிரட்டி அதை ஒரு பக்கம் வைக்க போகிறோம். இது கிடந்து ஊறி பேக்கில் அடி படைக்கலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது இருக்கட்டும். இப்போ நாங்கள் சோறை குழைப்போம். சோறை குழைச்சி வச்சுட்டு பொரியல்களை பொரிப்போம். வாங்குவோம். இப்போ இதில் தண்ணியை நாங்கள் நல்லா புழிஞ்சு இந்த சோறை இதுக்கெல்லாம் போடுவோம். இது நாங்கள் நேற்று பின்னேரம் தண்ணி ஊற்றி வச்ச சோறு. இந்த கைக்குத்தி அரிசி என்னோடையாக எந்த விதமான பழுதும் இல்லாமல் அப்படியே இந்த முழிச்சோறு மாதிரி தேறிக்கொண்டு நிற்கிது. இப்போ நீங்கள் இப்போ இரவு பின்னேரம் இதெல்லாம் நாங்கள் 10 மணிக்கிடையில் விடிய கரைச்சிருங்கோ. இப்போ இந்த தண்ணியை நாங்கள் வைக்க போகிறோம். இது தான் பழஞ்ச தண்ணியை கரைக்க போகிறோம். இதெல்லாம் நாங்கள் ஊற்றுறையில் பிள்ளைகளுக்கு இதையும் கரைச்சி கொடுப்போம். இதுக்குள்ள நாங்கள் தான் பச்சை மிளகாய் சம்பளை போட போகிறோம். இந்த பச்சை மிளகாய் சம்பல் தான் இதுக்குள்ள இந்த புளி வடியில் ஆனால் காணும் புளித்தன்மை இருக்குது. இது தயிர் போடுறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு துண்டு ஊறுகாயம் போடப்போம். நாங்கள் செய்து வைக்கிறது வெயில் காலத்துக்கு எல்லாம் நிறைய செய்து வைக்கிறது. நாங்கள் எல்லாம் முடிஞ்சோண்டு போகுது. இப்போ செய்வோம், செய்யக்கலாம், உங்களுக்கு எல்லாம் காட்டுவோம். ஊறுகாயும் போடுறோம். இந்த ஊறுகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதுக்குள்ள அரைவாசி வெங்காயத்தையும் போட போகிறோம். இதை நாங்கள் நல்லா குழைச்சி எடுக்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு கறியை போடுவோம். நான் மரவள்ளிக்கிழங்கு கறியை போட மறந்துட்டேன். மரவள்ளிக்கிழங்கையும் போடுவோம். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் குழைக்கிறது. ஆனால் இதுக்கு இவ்வளவு தான் இந்த பழஞ்சோத்துக்கு மரவள்ளிக்கிழங்கு கறி, தயிர், பச்சை மிளகாய் சம்பல் இதுண்டு இவ்வளோத்தையும் போடக்கலையே அந்த ருசி நல்ல ருசியாக இருக்கும் உங்களுக்கு. இதை குழைப்போம். இப்போ நீங்கள் இதில் உப்பு காணுமோண்டு வேறங்கோ.
மரவள்ளிக்கிழங்கு கறி இல்லாட்டி மரவள்ளிக்கிழங்கு இதுகள் இருந்துச்சுன்னா தான் ருசி கூட. சிலாக்கள் பழஞ்சோறு மிஞ்சிலாம் இதுக்கண்டு மரவள்ளிக்கிழங்கு காய்ச்சியே வைக்கிற வேல் முந்தி அம்மாக்கள் சொல்லுவா மரவள்ளிக்கிழங்கு காய்ச்சி வைக்கிறான்ட்டு. இப்போ இதை நாங்கள் வச்சு போட்டு மூடி வச்சுட்டு பொரிப்போம். இதை நீங்கள் உப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்க முதல்ல இந்த உப்பு அதுகளை ருசி பார்த்தீங்களா தெரியும் அவங்களுக்கு. இதை நாங்கள் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த மிளகாயும் அப்பளத்தையும் பொரிப்போம். இப்போ நாங்கள் இந்த பழஞ்சோத்துக்கு ஒரு பொரிக்கல் ஒன்று பொரிப்போம். நாங்கள் அப்பளங்களை பொரிச்சு எடுப்போம். அதில் கொஞ்சம் அமைச்சி பிடிச்சா பொங்காது. அடுப்பு கூடவே எரியுது, நல்லா குறையுங்கோ. இப்படியே எல்லாத்தையும் பொரிச்சிடுங்க. அப்பளம் எல்லாம் பொரிச்சிட்டோம். சரி, நாங்கள் இது சின்னாக்கள் தங்களுக்கு பாத்தியாக பொரிக்க வேணாமாம். அப்போ ஒரு எடியாக முழுசாவே பொரிச்சு விட்டுட்டோம். இது வந்து கறி மிளகாய். இதெல்லாம் நாங்கள் இப்போ பங்குடுவாங்க சித்திரை நல்ல வெயில் நேரம். இப்போ அடுப்பணி பாட போகிறேன். உங்களுக்கு பொரிச்சு எல்லாம் செய்கிறது எப்படின்னு செய்து காட்டுவோம். இதெல்லாம் நாங்கள் பொரித்து வச்சுட்டோம். இனி வாங்க சாப்பாடு குழைச்சி கொடுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் இது அடுத்த சின்ன குட்டி வேண்டது. இப்படியே நாங்கள் குழைச்சி பிள்ளைகளுக்கு கொடுப்போம். வாங்கோ நாங்கள் பழஞ்சோத்தை குழைச்சி எடுத்த பிறகு புளிஞ்சு எடுத்த பிறகு அந்த தண்ணியில் பழஞ்சோத்து தண்ணி கரைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இப்போ நாங்கள் இது பழஞ்சோது தண்ணி சோத்தை புளிஞ்சு எடுத்த பிறகு கீழே வந்த தண்ணி, தயிர், ஊறுகாய், உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் ஏற்கனவே தேசி புளி விட்டு வச்ச நாங்கள் எப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். வாங்கும். இப்போ இந்த தயிரை நல்லா நீங்கள் அடிக்கணும். அதை வலிச்சு விடுங்க. இப்போ நீங்கள் தயிர் இல்லையான்னு சொன்னால் தேங்காய் பால் விடலாம். தேங்காய் பால் விடலாம், தேசி புளி விடுக்கும். தேங்காய் இதே போடுற அவ்வளோ சாமானையும் போட்டு தேங்காய் பாலும் தேசி புளியும் கூடுதலாக விடுங்கோ. இப்போ இந்த பச்சை மிளகாய் வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் எல்லாம் நாங்கள் இதுக்குள்ள போட்டுட்டு நல்லா கையால் கசக்கணும். கசக்கினா தான் அந்த ஒரு உழைப்பும் அந்த மனமும் அதில் இறங்கி நல்ல ஒரு ருசியை தரும் உங்களுக்கு. இதுக்கெல்லாம் உப்பும் போடுவோம், ஊறுகாய் போட்டுறோம். வாங்கும். இதை நல்லா கரைக்கணும். இப்போ நீங்கள் தயிர் இல்லாட்டி தேங்காய் பாலும் விட்டு தேசி புளியும் விடுங்கோ. இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா கையால் அமர்த்தி நீங்கள் அமர்த்தி விட்டீங்கன்னா நல்ல ஒரு வாசம் வரும். இது 10 மணிக்கு சோத்தை காலம் ப்ளஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஒரு 10 மணி போல் இந்த தண்ணியை கரைச்சி குடியுங்கோ. எல்லாருக்கும் கொடுங்கோ. வெயிலுக்கு நல்லா இருக்கும். இது எல்லா இதிலும் பார்க்க இது குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்லாயும் இருக்கும். இது சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கல அந்த பச்சை மிளகாயில் பொறுக்கி போட்டு கொடுங்கோ.